ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 8 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பொன்னியும் சக்தியும் வந்து டிவிக்கு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாருமே லைவாவே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஜெயா வந்து அங்க ஃபேன்ல வந்து அந்த தூக்கு மாட்டுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட மனசாட்சி வர பக்கத்துல நின்றுட்டு, என்ன அப்ப நீ சாக போறது இல்லையா? இப்படியே இது பண்ணிட்டு இருக்க போறியான்னோனே, இல்ல இவ்வளோ பெரிய அவமானத்த தாங்கிட்டு என்னால இருக்க முடியாது சொல்லிட்டு, அவங்க வர அந்த துணிய தூக்கி தலையில போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வீட்ல எல்லாரும் அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சக்தியோட அக்கா, இந்த மாரி நான் போய் போய் அம்மாவ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க. ஆனா அவங்க தொறக்கலன்னோனே, அந்த ஹோல் வழியா பாக்குறாங்க டோர்ல. அத பார்த்தோனே, ஐய்யயோ! அம்மான்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட அப்புறமா கதவ உடைச்சு உள்ள போய் ஜெயா கிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஜெயா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து டிவிய பாருங்கம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து டிவிய போட்டு காட்டுறாங்க. அப்ப அதுல நடந்தது எல்லாத்தையும் பார்த்தோனே, ஜெயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே உன் உன் மேல இருந்த கெட்ட பேர்லாம் போயிருச்சும்மா. எல்லாத்தையும் அவங்க 2 பேரும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப வீட்டுக்கு வெளியில கார் வர சத்தம் கேட்குது. அதுல பொன்னியும், சக்தியும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள போய் கூப்பிட போறாங்க. அப்போ உடனே சக்தியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அக்கா கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்ப ஆரத்தி எடுக்க போகும்போது, நீ நில்லுன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஜெயாவ கூட்டிட்டு வராங்க. அப்ப ஜெயாவே ஆரத்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சு உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ அவங்க டிவில நியூஸ் ஓடிட்டே இருக்குது. எல்லாருமே அத பத்தி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னிக்கிட்ட வந்து அவங்க அக்கா வர மன்னிப்பு கேட்கறாங்க. என்னக்கா நீங்க இவ்வளவு இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னோனே, இல்ல நான் கூட உன்ன தப்பா நினைச்சுட்டேன்ல. உன் ஃபோன்ல இருந்தா வீடியோ போச்சுன்னாலன்னோனே, இப்போ அவங்க சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, ஏன் தொட்டிலையும் இந்த மாரி குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டியிருக்க கூடாதா இவ அப்படின்னோடனே, இப்போ அவளே அப்படி செஞ்சிருந்தான்னா எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொன்னிக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க. இப்ப ஜெயா வந்து சொல்றாங்க, அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு. அப்போ இப்ப சக்தியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு யூனியன் ஆள்கள் வந்தாங்கல்ல, அவங்க தான் யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்கன்னோடனே, இப்ப ஜெயாவும் நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்ப சக்தியும் பொன்னியும் ரூமுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வீட்ல எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. இப்போ வந்து பிரீத்திக்கு மட்டும் அத தாங்கவே முடியல. அவங்க அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வந்து "என்னம்மா இப்படி ஆயிருச்சுன்னோனே", "ஆமாப்பா இந்த மாரி சக்திய விட்டு அவள பிரிக்கவே முடியாது போல. அவங்க 2 பேரும் இந்த மாரி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூடிட்டே போகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "இப்போ நீ தான் கல்யாணத்த நிப்பாட்னன்னு உன்ட்ட ஆதாரம் இருக்குல்ல, அத வந்து வீட்ல போட்டு உடைச்சிருன்னோனே, எனக்கு இருக்கிற கடைசி அஸ்திவாரம் அதுதான். நேரம் கிடைக்கும்போது அத தான் நான் வந்து எல்லார் முன்னாடி போட்டு உடைக்க போறேன்." அப்படிங்கிற மாரி பிரீத்தி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.